இன்னைக்கு வீடியோவில் என்ன ஆப்ரேஷன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 29 இவருக்கு தான் வந்து ஆப்ரேஷன். ஸோ இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்றது புரியும். நீங்களுமே அடுத்து வந்து இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய இரும்பு கடையில் தான் கிடச்சிச்சு. இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் இது என்ன தான் ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஆல்ரெடி பன்னீர் சிஸ்டம் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிக்கு தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் பழைய மாடல். இதில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ரொம்ப 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 பழைய, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கண்டிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஆப்ரேஷன்னா இங்கே பாருங்களேன், இது என்னன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஃபீமேல் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு எதுவுமே இல்லாதனால எக்ஸ்ட்ரலாக உள்ளேருந்து யூஎஸ்பி போர்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆக்ஸ் எடுத்துக்கலாம். பட்டு அவங்க வந்து ஆக்ஸ் எடுக்காமல் டேரெக்டாக வந்து யூஎஸ்பி கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நமக்கு இந்த இது கேபிள் வந்து இந்த கனெக்டர் வந்து கிடைக்காமல் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரோடையே கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. நான் நியூட்ரலுக்கு பேஸுக்கும் வந்து வயர் வந்து எக்ஸ்டர்னலாக எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுக்குறேன். கொடுக்குறப்ப பாருங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, ஒரு வேளை இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் நியூட்ரல் ஏதாவது லூஸ் கனெக்ட் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ் நியூட்ரல் மட்டும் உள்ளேருந்து டேட்டா போர்ட்லேருந்து கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே மேல் கவர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உடைய ஷாக்கிங்காக இருக்குது. என்னான்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு. இது ஒரு ஆடியோ போர்டுன்னு கூட சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு இருக்கும். இது இன்புட்டை வாங்கி இதுக்குள்ளே கொண்டு போய் இதுலேருந்து இந்த போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது போர்டு வந்து அதுக்கு தான் போட்டிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது தெரில. ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி யூஎஸ்பி மாட்டணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ உள்ள வேலை பார்த்துருக்காங்க. யூஎஸ்பி கொடுத்து அதை வந்து இதுக்குள்ளே கொடுத்து இந்த போர்டில் வந்து போர்டுக்கு உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இதுக்கு வந்து இன்புட் சப்ளை கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா IR வேறு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்டுக்காக IR பிளாஸ்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த போர்டை மட்டும் தனியாக அவுத்தா தான் நமக்கு இதில் வந்து நம்ம அந்த பவர் லைன் வந்து கொடுக்க முடியும். நம்ம பவர் லைனு வித் அந்த எல்லோ கலர் வயரையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அது மெமரி சர்க்கியூட்டு அது இருந்தால் தான் நமக்கு இந்த செட்டே ஆன் ஆகும். அதனால் வந்து அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வந்தது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கான்டெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ட்ராபேக்னால் இதில் வந்து யூஎஸ்பி போர்ட் இல்லை. பட் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி யூஎஸ்பி போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் இல்லை. நம்ம தேவைன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் மாடியூல் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆக்ஸ் பின்னு வந்து இல்லை. நம்ம வந்து பேக் சைடில் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு 2 அவுட்புட் இருக்குது. அதை வேணால் நம்ம வந்து ஆக்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை போட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போடுறப்ப பாருங்கள்
இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆன் பண்ணோன்னே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஓடிக்க இருக்குது. எஃப்எம்முக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முக்கியமான பாடல் வந்து இதில் இருக்குது. நம்ம அதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ப்ளக் பண்ணியாச்சு. எப்படி இங்கே இருக்குது இந்த வீடியோ? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரிக்கு ஒரு ஆம்பளை பேர் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அது இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலு, இது கொஞ்சம் பழைய மாடல். எனிவே சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரிக்கு இதில் வந்து எல்லா ஸ்பீக்கர் லைனுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் வந்து காட்டணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சு பண்ணியாச்சு நம்ம எல்லாமே. இந்த வீடியோ பார்த்தினா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வந்து ரெடியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.